கண்டிப்பா ஒரு சாங் ஆவது மெமரபிள் சாங்கா இருந்திருக்கும். அண்ட் முதல் நீ முடியும் நீ இருக்குதுல, அதோட டைரக்டருமே கூட இவர் தான். அண்ட் அந்த படத்துல ஒரு குட்டியா ஒரு கேரக்டர் கூட பண்ணிருப்பாப்ல. எனக்கு இவரோட கிடாரி படத்துல வர வண்டியில நெல்லு வரும், அப்புறம் மறுவார்த்தை பேசாதே, முதல் நீ முடியும் நீ, இந்த பாட்டெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க. மறுவார்த்தைலாம் வேற லெவல். நம்பர் 5 ஜஸ்டின் பிரபாகரன். யாருக்கெல்லாம் பண்ணையாரும் பத்மினியும் படம் பிடிக்கும்? இன்னைக்குமே கூட ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணும் அப்படின்னா பண்ணையாரும் பத்மினியும் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் ஜஸ்டின் பிரபாகரன். இது இவருடைய முதல் படம். ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா பாட்டுமே ரொம்பவே பிரமாதமா இருந்திருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எனக்காக ஒரு சாங் எஸ்பி சரண் பாடி இருப்பாப்ல, அப்புறம் பேசுறேன் பேசுறேன் ஒரு சாங், உனக்காக தான் பிறந்தேன். அட போங்க, எல்லா பாட்டுமே இந்த படத்துல நல்லா தாங்க இருக்கும். இந்த படம் மட்டும் இல்லாம ஆரஞ்சு மிட்டாய், ஒரு நாள் கூத்து, ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன், அப்புறம் பாவ கதைகள்ல சுதா கங்காரோடைய போர்ஷன், நவரசால பாத்தீங்க அப்படின்னா மணிசாருடைய ஷார்ட் பிலிம், அண்ட் தெலுங்குல ராதேசியாம், அப்புறம் ரீசெண்டா ரிலீஸ் ஆன கட்டா குஸ்தின்னு இப்போ வரைக்குமே நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்ணிருக்காப்ல. பட் ஸ்டில் ஹி இஸ் அண்டர்ரேட்டட். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நம்பர் 4 விஷால் சந்திரசேகர். உங்கள எத்தனை பேருக்கு ஜில் ஜங் ஜக் படம் பிடிக்கும்னு தெரியல, எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிக்கும். இந்த ஜில் ஜங் ஜக் வந்த பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாக்கு இது ஒரு புது கான்செப்ட். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் இந்த விஷால் சந்திரசேகர். இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ கமர்ஷியலா இந்த படம் ஹிட் கொடுக்கல, பட் ஸ்டில் இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் அப்படின்றவங்க இருந்தாங்க. அப்படி இந்த படத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க முக்கியமான காரணமா இருந்தது இந்த படத்துல வரக்கூடிய ஷூட் த குருவி சாங் தான். இந்த பாட்டை அனிருத் பாடினதால தான் என்னமோ தெரியல, இந்த படத்துக்கே அனிருத் தான் மியூசிக் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் விஷால் சந்திரசேகர். இவர் இது மட்டும் இல்லாம அப்பூச்சி கிராமம், உரியடியில ஒரு பாட்டு பண்ணிருப்பாப்ல, அப்புறம் குற்றம் 23, சங்கிலி புங்கிலி கதவை தர, 7 நாட்கள், ரங்கூன், அண்ட் பரத்தோட நடிப்புல வெளிவந்த காளிதாஸ். அவ்வளவு ஏங்க, லாஸ்டா ரிலீஸ் ஆகி எல்லாருமே ஃபயர் விட்டு தெரிஞ்ச சீதாராமமோட மியூசிக் டைரக்டரே இவர் தாங்க. ஆனா யாருக்குமே தெரியல, அண்டர்ரேட்டட். எனக்கு சங்கிலி புங்கிலியா அந்த பாட்டுல வரணும். நம்பர் 3 தரன் குமார். இப்ப வேணும்னா காஞ்சனா சீரிஸ்க்கெல்லாம் ஃபயர் விட்டு தெரியலாம், ஆனா அன்றும் இன்றும் என்றும் 90s கிட்ஸ கொலை நடுங்க வைக்கிற படம் அப்படின்னா அது சிவி தாங்க. இப்பவுமே கூட கொஞ்சம் கழுத்து வலிக்குதுன்னு வைங்களேன், ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு தோண வைக்கிற படம் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் தான் தரன் குமார். 90s கிட்ஸ்ன்றீங்களே ரொம்ப பழைய பீஸா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க கூடாது. இந்த சிவி வந்ததே 2007ல தான். அப்போல இருந்து ஒரு மனுஷனை அண்டர்ரேட்டடா வச்சிருக்கோங்க. இவர் இது மட்டும் இல்லாம யாரடி நீ மோகினில பாலக்காட்டு பக்கத்துல ஒரு சாங் இருக்குல்ல, அதுல ஒரு வருஷனும் பண்ணிருப்பாப்ல. அப்புறம் போடா போடி, சமர், தகராறு, இங்க என்ன சொல்லுது, அப்புறம் நாய்கள் ஜாக்கிரதையில ஒரு பாட்டு பண்ணிருப்பாரு. அண்ட் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன நித்தம் ஒரு வானம் வரைக்குமே நிறைய படங்களுக்கு ஒரு மியூசிக் பண்ணிருக்காரு. பட் வை நம்ம யாருக்குமே ஒரு தெரியாமலே போயிருச்சு.